அந்த நோக்கங்கள் எல்லாம் இந்த வார்த்தைகள் மூலமாகவே எங்களில் நிறைவேற்றித்தார். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெட்கப்பட்டு போகட்டும். உங்களுக்கு விரோதமாக நினைக்கிற யோசிக்கிற தந்திரங்கள் ஒன்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்க்காமல் போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறது போது யாருடைய இருதயம் கல்லாய் கடினமாக வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட இருதயங்களை வார்த்தையாகிய வல்ல சமட்டி உடைத்து ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தருவோம். தேவ வார்த்தைகளை உணர்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்குள் தரும்படி செபிக்க கீழ்ப்படுதலின் ஆவியினால் நிரப்பும். எல்லா விதத்திலும் நீர் மகிமைப்படும். நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வாசிப்போம். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டு அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பின்பாகிலும் நீங்கள் மனஸ்தாபப்படவில்லை. ஆமென். கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய அடித்தளமே மனஸ்தாபப்படுவது. ஆமென். என்ன பண்ணும்? ஒரு சபைக்கு வரல இந்த வாரம், அந்த ஒருவேளை நீ தூங்கி இருக்கலாம், அல்லது சபையின் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், பாஸ்டர் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், அல்லது நீ புறப்படும் பொழுது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி உன்னால சபைக்கு வர முடியும். ஆனா அன்னைக்கு வராம போயிட்டேன். ஒருவேளை இப்படி சொல்லலாம்னு வச்சுக்கேன், தூங்கிட்டே இருக்கிறேன், நேற்று நைட்டு படுக்கிறேன், காலைல 6க்கெல்லாம் எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன், 8க்கு எழுந்து பார்க்குறேன், ஐயோ 8 ஆயிடுச்சு. குளிக்கிறேன், அப்படியே லேட் ஆயிடுச்சு. ஒரு 9ஆவது ஐயோ நம்ம போலன்னொடனே அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்? 7 வாரம் போயிட்டோம், இந்த ஒரு வாரம் தானே நான் என்ன பண்ணேன், போகாமல் போயிட்டேன், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீ நாக்க தட்டிட்டேன்னா நீ கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு லாக்கி இல்லை. நீ கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி பேசல. என்ன வாழ்க்கை? கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நீ என்ன இல்லை, லாக்கி இல்லை. அந்த எழுந்த உடனே ஐயோ போக முடியலையே, இன்னைக்கு கொஞ்ச நேரம் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கலாமே, அதுவரை நீ செஞ்ச நன்மைக்காக உனக்கு சோத்திரம் சொல்லியிருக்கலாமே, அல்லது நேற்றுக்கெல்லாம் எனக்குள்ள ஒரு பாரம் இருந்ததே, அந்த பாரத்தை அவருடைய சமூகத்துல இறக்கி வைக்க சந்தர்ப்பத்தை நான் இழந்துட்டேனே. ஆமென். அல்லேலூயா. அல்லது எனக்கு வேண்டிய வார்த்தையை கேட்க முடியாமல் இன்றைக்கு அந்த கேட்க முடியாதபடிக்கு பிசாசு எனக்கு தடையை உண்டாக்கிட்டானே என்று சொல்லி ஒரு மனஸ்தாபம் உனக்குள் வந்தால் நீ கிறிஸ்துவனாய் இருக்கிறாய் என்று அர்த்தம். ஆமென். அந்த மனஸ்தாபம் வந்துச்சுனாலே யாருக்குள்ள இருக்கிற? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற. கிறிஸ்து உனக்குள் என்ன பண்றாரு? அப்படி இல்லாம எம்ஜிஆர் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, என்ன இல்லை, கிறிஸ்து உனக்குள். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ள என்ன பண்ணல? இல்ல. கிறிஸ்து உனக்குள் இருப்பார் என்றால், கிறிஸ்து உனக்குள் இருப்பார் என்றால் என்ன நடக்கும்னா அந்த மனஸ்தாபம் என்பது நிச்சயம் வரும். இது பாவம் அல்ல. சபைக்கு வரலன்றது என்ன இல்லை, பாவமே. பாவத்துக்கும் சபைக்கு வரத்துக்கும் என்ன இல்லை. நீ பாவம் இல்லாத ஒரு காரியத்தை பற்றி உனக்கு மனஸ்தாபம் வரும் என்றால், பாவம் செய்யும் பொழுது நிச்சயம் மனஸ்தாபப்படுவான். நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா?
சபைக்கு வரல, அது பாவமே இல்லை. சபைக்கு வராததுனால பாவமே இல்லை. நீ சபைக்கு வரல, அன்றைக்கு தேவன் உனக்கென்று வைத்திருந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்துட்ட, வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் அன்றைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆராதிக்கும் போதோ, ஸ்தோத்தரிக்கும் போதோ, பாடும் போதோ, தேவ செய்தியை கேட்கும் போதோ உனக்கு கொடுத்திருப்பான். ஆமென். ஒண்ணு. இரண்டாவது, நீ சபைக்கு வருவதனால் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நீ தேவனுக்காக செய்திருப்பாய். ஆமென். உன்னை பாடியிருப்பேன், ஜெபம் பண்ணியிருப்பேன், அல்லது ஆராதனை பண்ணியிருப்பேன், அல்லது பாஸ்டருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நான் பண்ணியிருப்பேன், கொடுத்துருப்பேன். நீ தண்ணியை கொடுக்கும்போது இது அந்த மனுஷனுக்கு நான் கொடுக்கல, அவனுக்குள் இருக்கிற அபிஷேகத்திற்கு நான் கொடுக்கிறேன். ஆமென். அவனுக்குள் இருக்கிற அபிஷேகத்துக்கு நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். அந்த எண்ணத்தோடு நீ செய்கிற அந்த காரியம், அந்த நாளிலே நீ திருச்சபைக்கு வராததினால் அந்த ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ற? வேற ஒண்ணுமே இல்லை. பாவத்துக்கும் திருச்சபைக்கு வராததுக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்த பாவமே இல்லாத ஒரு சிறிய காரியத்தை, பாவமே இல்லாத ஒரு காரியத்திலே உனக்கு ஒரு மனஸ்தாபம் வரும் என்றால், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த காலவழியிலே ஒரு தேவ வார்த்தையை மீறும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை மீறுதல், தேவனுக்கு விரோதமாய் ஒரு தவறை செய்யும் போது அக்கிரமம், ஒரு தவறை செய்யும் போது அக்கிரமம், இவைகள் ஏதோ ஒன்றை நீ செய்ய போகும்போதோ அல்லது செய்த பிற்பாடோ நிச்சயம் உனக்குள் மனஸ்தாபம் வரும். ஆமென். நிச்சயம் உனக்குள்ள என்ன வரும்? அப்போ இந்த அடிப்படை வேதத்தை வாசிக்காத பொழுது, ஜெபிக்காத பொழுது, ஐயோ இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியலையே, ஐயோ நான் ஜெபத்தை இழந்துட்டேனே, அல்லது தேவனுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு இன்னைக்கு தவறி போயிட்டேனே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப அந்த தேவனுடைய முகத்தை பார்க்க முடியலையேன்ற அந்த வருத்தம், அந்த மனஸ்தாபம் உனக்குள் வரும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். ஆமென். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? ஒரு பாவம். இந்த பாவத்தை நீ செய்யும் போதோ, செய்த பிற்பாடோ, செய்வதற்கு துணியும் போதோ நிச்சயம் நீ மனஸ்தாபப்படுவார். ஆமென். நிச்சயம் உனக்குள்ள என்ன வரும்? மனஸ்தாபம் வரும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர். அப்போ மனஸ்தாபப்படாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, மனஸ்தாபமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, நீ கிறிஸ்துவல் என்கிற பெயரை வைத்திருக்கிறாயே தவிர கிறிஸ்து உனக்குள் இல்லை. கிறிஸ்து உனக்குள் என்ன பண்ணல? இல்லை. எப்போது மனஸ்தாபப்படுகிற ஒரு எண்ணம், சிந்தை, யோசனை உனக்குள் வருகிறதோ அப்பொழுது வேறு ஒருவர் உன்னை பார்த்து நீ கிறிஸ்துவலான்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கே தெரியும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் மீறுதல் செய்யாத, பாவம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத மனுஷன் ஒருவரும் இந்த பூமியில் என்ன பண்ண மாட்டாங்க. ஆனால் செய்கிற எல்லாரும் மனஸ்தாபப்படுறதில்லை. எவனுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரோ அவன் மனஸ்தாபப்படுகிறான். ஆமென். எவனுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரோ அவன் என்ன பண்றான்? மனஸ்தாபப்படுறான். மற்ற யாருமே என்ன பண்றதில்லை? மனஸ்தாபப்படுறதில்லை. அவங்க பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறாங்க. ஆமென். ஆனா நீயும் நானும் அந்த பாவம் செய்வதற்கு போகும்போது கூட, ஐயோ நான் இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறேனே, மாட்டிக்கினேனே, அந்த மனஸ்தாபம் இருக்கும். பாவம் செய்த பிற்பாடு அந்த மனஸ்தாபம் என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த மனஸ்தாபம் உனக்குள் ஏற்படுகிற வரையிலும் என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். இந்த நாள் பரிசுத்த பந்தியை பரிசுத்த பந்திக்குள் நாம் கடந்து வருகிற நாள். ஆமென். அல்லது பரிசுத்த பந்தியை நாம் எடுக்க போகிற நாள். இந்த பரிசுத்த பந்திக்கு ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிற என் அன்பு தேவச்சனமே, நீ யாராக இருந்தாலும் சரி,
ஒரு மனஸ்தாப இருதயம் உனக்குள் இருக்கும் என்றால், மனஸ்தாபப்படக்கூடிய இருதயம் உனக்குள் இருக்கும் என்றால், நீ நிச்சயமாய் பாக்கியவான், நிச்சயமாய் பாக்கியவன். அல்லேலூயா. நிச்சயமாய் பாக்கியவான், நிச்சயமாய் என்னது பாக்கியவதி. இயேசு அதை தான் சொன்னார். யோவான் நீதி மார்க்கமாய் வந்தான். யோவான் எப்படி வந்தான்? பாவிகளும் தேசிகளும் மனம் திரும்பிட்டாங்க. அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அவன் சொல்ற பாதைக்கு அவங்க போறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஆயத்தமாய் அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அதை பார்த்தாகிலும் நீங்க என்ன பண்ணல? மனம் திரும்பல. மனம் திரும்பலையேன்ற மனஸ்தாபம் கூட உங்களுக்கு என்ன பண்ணல? ஆமென். மனமும் திரும்பல, மனம் திரும்பலையேன்ற மனஸ்தாபமும் என்ன பண்ணல? அல்லேலூயா. இயேசு அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் சொன்னார், நீங்கள் என் சித்தத்தை செய்யவில்லை. ஆமென். அல்லேலூயா. நீ மனஸ்தாபப்படல. அவங்களாம் மனஸ்தாபப்பட்டு மனம் மாறிட்டாங்க. மனம் மாறினவங்களை பார்த்தாலும், ஐயோ நான் வந்து நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், நல்ல தரம் வாய்ந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், அவங்க தரமே இல்லாத ஸ்கூல்ல படிச்சு அவங்க எல்லாம் என் முன்னால போயிட்டாங்க. ஆனா நான் நல்ல தரத்தோடு படித்த நான் இன்னும் அங்க போலேன்ற வருத்தம் எனக்கு என்ன பண்ணல. அன்னைக்கு இருந்த யூதர்கள் அந்த வருத்தமே படல. பாவிகள், வேசிகள், பிரயோஜனம் இல்லாதவர்கள் எல்லாரும் யோவானுடைய உபதேசத்தை கேட்டவனே, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ணினான். இவன் என்ன பண்ணான்? அதுக்கு முன்னாலே யோவான் மனம் திரும்புதலை குறித்து என்ன பண்ணிட்டான்? பேசிட்டான். இந்த மனம் திரும்புதலை குறித்து பேசும்போது கேட்ட பாவிகளும் ஆயக்காரரும் வேசிகளும் மனம் திரும்பினாங்க. என்ன பண்ணாங்க? மனம் திரும்பினாங்க. ஆனா அதை கேட்டுக்கொண்டிருந்த யூதர்களுக்கும் யாரு? யூதர்கள் அதுக்கு மேல அந்த யூதர்களுக்குள் இருந்த பாகுபாடுகள், யூதர்களுக்கு இருந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இவங்களாம் ஒரு தனித்தனியா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப இந்த பாவி, வேசி, ஆயக்காரெல்லாம் சொல்றாங்க, இவெல்லாம் வந்து புறஜாதியான, இவங்களும் யூதர்கள். ஆனா நியாயப்பிரமாணத்தை படிச்சா பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து ஓரமா என்ன பண்ணிட்டாங்க? வச்சுட்டு மனசாட்சியே, அந்த நியாயப்பிரமாணம் மனசாட்சிக்குள்ள இருந்த அந்த நியாயப்பிரமாணத்தை தூரம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அதை படிச்சாதானே பாவம் செய்ய முடியாது, அதை படிக்கவே தவிர நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வாழலாம். நம்ம விருப்பப்படி நம்ம வாழலாம், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். அந்த எண்ணத்தோடு வந்தவர்கள். ஆமென். இவங்க யூதர் இல்லாம இல்லை, இவங்க புறஜாதி இல்லை, இவங்களும் யூதர்கள் தான். ஆனா நியாயப்பிரமாண புத்தகத்தை என்ன பண்ணிட்டாங்க? மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு அதை படிச்சா நம்ம பாவம் செய்ய முடியாது, நம்ம ஆயக்காரனா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது, நம்ம பாவியா வாழ முடியாது, நம்ம விபச்சாரம் வேசித்தனை என்ன பண்ண முடியாது? அப்ப அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டாங்க. ஓரம் கட்டிட்டு அப்படியே அவங்க மனம் போன போக்குல வரும்போதுதான் ஒரு நற்செய்தி அவருடைய காதுகளில் கேட்கிறது. அந்த நற்செய்தியை யோவான் ஸ்நானன் என்ன பண்ணான்? சொல்ல ஆரம்பித்தான். என்ன சொல்ல ஆரம்பித்தானா? மனம் திரும்புங்கள். ஆமென். யோவான் ஸ்நானன் என்ன சொல்ல ஆரம்பிச்சான்? மனம் திரும்புங்கள். ஆமென். இந்த மனம் திரும்புங்கள் என்கிற வார்த்தையை அந்த ஜனங்கள் கேட்க 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 ஒவ்வொருவராய் வந்து யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானனால் என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது எல்லாம் இவங்கெல்லாம் ஞானஸ்நானம் பெறதே யூதர்கள் பார்த்தாங்க. யூத சமயத்தில் இருந்ததானே பரிசேயர், சதுசேயர், அதுக்கு மேல இருந்த வேதபாரகர், ஆசாரியர், லேவியர், ஆசாரியர், பிரதான ஆசாரியர்கள், இவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. இவங்க அத்தனை பேரும் பார்த்தோம், இவன் இவ்வளவு பாவியா இருந்தா இவன் மனம் திரும்பிட்டானே, இந்த ஆயக்காரே ஆயம் வாங்குற இந்த ஆயக்காரே மனம் திரும்பிட்டானே, வேசித்தனத்தில் இருந்து இந்த வேசித்தனக்காரர்கள் என்ன பண்ணாங்க? மனம் திரும்பிட்டாங்களே, அப்படா இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கவும் இல்லை. அவன் என்ன பண்ணல? யோசிக்கவும் இல்லை. இவங்கெல்லாம் மனம் திரும்பிட்டாங்களே, நம்ம ஏன் மனம் திரும்ப கூடாதுன்னு அவன் நினைக்கவும் இல்லை. மனம் திரும்பாம போயிட்டு அந்த பாக்கியத்தை இழந்துட்டோமேனு அவங்க மனஸ்தாபப்படவும் இல்லை.
ஆமென். ஆமென். அவங்க மனஸ்தாபப்படவும் இல்ல. glory to God. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ இவர்கள் அந்த மனம் திரும்புதலை பத்தி யோசிக்கவும் இல்லை, மனம் திரும்புதலை பத்தி என்ன பண்ணல, யோசிக்கவும் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, அவர்கள் இவங்கெல்லாம் நீதி மார்க்கத்துக்கு போயிட்டாங்களே, எனக்கு இந்த பாக்கியத்தை நான் இழந்துட்டேன்னு அவன் மனஸ்தாபப்படவும். இதைதான் இயேசு சொன்னார். இதுதான் என்ன பண்ணாரு இயேசு சொன்னார். எப்பா, நீதி மார்க்கத்தை இழந்துட்டேனேன்ற அந்த மனஸ்தாபமே அவங்களுக்கு என்ன பண்ணல, வரலையே. என்ன பண்ணல, வரல. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை நீ ஆராய்ந்து ஒரு வசனத்தை மறக்கக்கூடாது. முந்தினோ பிந்தினோராயும் பிந்தினோ ஆமென். ஆமென். ரெண்டுமே நடக்கும். முந்தினோர் என்ன பண்ணுவாங்க, பிந்தினோரா. பிந்தினோரா போவாங்க, பிந்தினோர் முந்தினோரா. முந்தினோரா மாறுவாங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, திருச்சபையிலும் அது நடக்கும். அவன் அக்கிரமம் பாவம் செய்து புதுசா சபைக்கு வருவான், அக்கிரமத்துல மூழ்கி இருப்பான், பாவத்துல மூழ்கி இருப்பான், சபைக்கு வந்துருவான். பாத்தீங்கன்னா ஒரு ஓராண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு 4 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா கிருபை பெற்றிருப்பாங்க, வரம் பெற்றிருப்பாங்க, தாழ்ந்து பெற்றிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அக்கினியா இருக்கும். ஆமென். 10 வருஷமா உட்காந்துருப்பேன். எத்தனை வருஷமா? 10 வருஷம். வேலைக்கு போகணும், வரணும், துண்ணணும், சாப்பிடணும், புருஷனை பத்தி கவலை, மனைவியை பத்தி கவலை, பிள்ளைங்களை பத்தி கவலை, சம்பாதியத்தை வரணுன்ற கவலை, இதே பேச்சுதான். ஜோமன்லயே, வேதவாசிகளையே, ஆத்துமாக்களை சேர்க்கலையே, அபிஷேகம், நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த அனல் எனக்குள்ள இப்ப என்ன பண்ணல, இல்லையே. அந்த அன்பு இல்லையே, அந்த தாழ்மை இல்லையே, அந்த நீடிய பொறுமை இல்லையே, அந்த சாந்தம் இல்லையே. ஆமென். ஆமென். இத்தனை ஆண்டுகள் நான் சபைக்கு வந்தோம், ஒரு ஆத்துமாக்களை, ஒரே ஒரு ஆத்துமாவை என்னால் சபைக்கு என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியலையே. வருத்தமே இல்லை. என்ன இல்லை? வருத்தமே இல்ல. வருத்தமே இல்லை. அவங்களுடைய வருத்தம் என்னது? பிள்ளைங்களுடைய ரட்சிப்பை பத்தி வருத்தம் இல்லை. இங்க சின்ன பிள்ளைங்களா உட்காந்து இருக்கிறாங்க. பிரபாக்கு எத்தனையோ முறை சொல்றேன், பையனை இட்டணும், தூங்கணும். எத்தனையோ முறை சொல்றோம், குட்டி குட்டி பிள்ளைங்க எத்தனையோ முறை சொன்னேன், பசங்களை எத்தனை உண்டு, பிள்ளைங்களை சர்ச்சில் எத்தனை உண்டு. எனக்கு தெரியும் எப்போ அடிக்கணும்னு தெரியும், எப்போ அவனை எட்டி உதைக்கணும்னு தெரியும், எப்போ அவனை அரவணைக்கணும்னு எனக்கு தெரியும், எப்போ வசனத்தை போதிக்கணும்னு தெரியும். எட்டுன்னு வந்து விடு, எட்டுன்னு வந்து விடு, எட்டுன்னு வந்து விடு. கேட்கவே அவனுக்கு ஒரே ஒரு எண்ணம் இருந்தது, என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு போறது வேற, சபையில அவர்களை கண்காணிக்கிறது வேற. ஆமென். அவங்களை கண்காணிக்கிறது வேற. கண்காணிக்கப்படுகிற பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இருப்பார்கள். சபைக்கு போற பிள்ளைகள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருப்பாங்க. முன்குறிக்கப்படாத பிள்ளைகள் அவங்க கிறிஸ்துவ விட்டு என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பான். 15 வயசு வரைக்கும் நீ அடிப்பன்ற பயத்துல வருவான், 16 வயசு வரைக்கும் நீ அடிப்பன்ற பயத்துல வருவான். 15 16 வயசை தாண்டும் பொழுது அவனுக்கு என்ன ஆயிடும், மீச முளைக்குது இல்ல. பொம்பளை பசங்க பெரிய பிள்ளை ஆயிடுறாங்களே, அவனுக்கு என்ன ஆயிடும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா மனதுல எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் என்ன பண்ணும் தெரியும். அந்த எண்ணம் வந்துடும். அதனால தான் நாங்க சொல்றது என்ன சொல்றோம்னா, இடம் நெருக்கம் தான், உட்காரட்டும். 2 பேரும் உட்கார்றதுனால, இப்ப நான் உட்கார்றேன், கௌதமி கால் மேல என் கால் போட்டு உட்கார்ந்து, சபையிலே தேவன் இருக்கிறான். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் எங்கெல்லாம் நாம் கூடி இருக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, இருக்கிறார். ஊழியத்துக்கு இட்டோம், கொசு கடிக்கிட்டோம், பசங்களை ஊழியத்துக்கு இட்டோம், கொசு கடிக்கிட்டோம், அலர்ஜி வரட்டும், தேவன் கைவிட மாட்டார். விசுவாசம் என்னது, தேவன் என்ன பண்ண மாட்டாரு. எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன்,
நான் குழந்தையா இருக்கும்போது 1 வயசுக்குள்ள இருக்கும்போது எனக்கு தேள் கொட்டிடுச்சு. ராத்திரி எத்தனை மணிக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு எங்க வீட்டுல இருக்கிற யாருக்குமே என்ன பண்ணாரு தெரியாது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் குடுக்க விளக்கு, சின்ன திரி விளக்கு, அந்த திரி விளக்கு தான் எல்லா வீட்லயும் இருக்கும். நைட்ல தான் எதனா ஒரு மூலையில ஒரு விளக்கு வைப்பாங்க. ஃபுல் வீடு எப்படி இருக்கும், இருட்டா இருக்கும். அப்படி அவங்க அதுல எழுந்து நடக்கலாம் பழகின ஆட்கள் அந்த நாட்கள்ல இருந்தவங்க. அப்ப அந்த குடுக்க விளக்கு அதுக்கு நடுவுல என்னை படுக்க வச்சிருக்கிறாங்க. ஒரு தேள் வந்து கொட்டி இருக்கு. ராத்திரி தேள் கொட்டினாலும் அழுது இருக்கிறேன். இருட்டு, அது என்னன்னு யாருக்கும் தெரியல. பால் குடிக்கலன்ட்டா எனக்கு பால் கொடுத்துக்கிறான், என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. அப்ப அழ ஆரம்பிச்சது. பொழுது விடிய 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 அழகு. எங்க அம்மா சொன்னது, பொழுது விடிய விடிய அழுக. காலையில வெளிச்சம் வந்து பார்த்தா உடம்பு எப்படி ஆயிட்டீங்க, கலர் மாறிடுச்சு. உடம்பு என்ன ஆயிடுச்சு, கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் துச்சி புச்சி பார்த்தா தலையணையில ஒரு தேள் இருந்தது. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுக்குது என்னது. நான் எப்போ அழ ஆரம்பிச்சேனோ ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ தேளுடைய விஷம் என்ன பண்ணிச்சு உடம்பு ஃபுல்லா. எடுத்துட்டு போய் பேபி ஹாஸ்பிட்டலில் கொடுத்த போட்டாங்க. அங்கே கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் சிகிச்சை என்ன ஆயிடுச்சு, ஏறக்குறைய என்னை உயிரை பழைக்க வச்சிருச்சு. ஆனா அலர்ஜி என்னது, சாதாரண தண்ணி குடிக்கக்கூடாது. நம்ம ஊரில் சொல்ல போனால் பச்சை தண்ணி, சாதாரண தண்ணி என்ன பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது. சுடு தண்ணி தான் குடிக்கணும். ஐஸ் சாப்பிடக்கூடாது, மோர் சாப்பிடக்கூடாது, குளுமையான பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஊசி குத்தக்கூடாது, உடம்புல என்ன குத்தக்கூடாது, ஊசி குத்தக்கூடாது. எது இருந்தாலும் டானிக், மாத்திரை, டேப்லெட், இதில் தான் நல்லா ஆகும். அதுவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 12 வயசு வரைக்கும் எனக்கு ஜுரம் ஸ்டார்ட் ஆனோடனே 102 போய் நிற்கும். 10 நிமிஷம் ஜுரம் அப்படி ஸ்டார்ட் ஆனோடனே 10 நிமிஷத்துல எதில் போய் நிற்கும், 102 டிகிரி. அப்படியே கண்ணெல்லாம் நின்றுடுவோம். எங்க வீட்டில் சொல்லுவாங்க. எனக்கு 11 வயசுல நல்லா ஞாபகம், 10 வயசுலாம் அப்படியே நிற்பேன், கண்ணு நின்றுடும். இங்க இருந்து சடகோபாலன்னு டி நகர்ல ஒரு டாக்டர் பெரம்பூர்ல இருந்து தூக்கின்னு ஓடுவாங்க. அவன் அந்த ஆளுகிட்ட போய் அவன் கொடுக்குற டானிக்கும் மாத்திரையும் போட்டாதான் நல்லா. சொல்லுங்களேன். 12 வயசுக்கு மேல பெரம்பூர்லயே சுதர்சன் ஒரு டாக்டர், அவர்கிட்ட போனோடனே நல்லா ஆக ஆரம்பிச்சு. அதுல இருந்து அந்த டி நகர் போற பெரிய தொல்லை என்ன பண்ணிடுச்சு, ஒழிஞ்சிச்சு. இதுதான் என்னுடைய நிலைமை. எனக்கு ஐஸ் தண்ணி குடிக்கணும்னா அது என்னது, அந்த சாதாரண தண்ணி குடிக்கணும்னு அவ்வளோ ஆசை. என்னைக்குன்னா யாருன்னா இல்லாத போது ஒரே ஒரு டம்ளர் எடுத்து பாதி தண்ணி குடிச்ச உடனே 10 நிமிஷத்துல ஜுரம் வந்து, எத்தனை நிமிஷத்துல, 10 நிமிஷத்துல ஜுரம் வந்து. இதுதான் என்னுடைய சரீரம், இதுதான் என்னுடைய சரீரம். இந்த சூழ்நிலையில் தான் இயேசு ஒரு நாள் நான் நடந்து சென்று கொண்டிருக்கும்போது அவருடைய சத்தத்தை கேட்க தேவன் கிருபை செய்தார். நான் ரோட்ல நடந்து போயினே இருக்கிறேன். நடந்து போயின்னு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, நீ போ முழங்கால் படியிடு, நீ போ முழங்கால் ஜபம் பண்ணு, முழங்கால் படியிடு ஜபம் பண்ணு. 3 வார்த்தை. நீ போ ஜபம் பண்ணு, முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணு, முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணு. 3 வார்த்தை. நீ போ முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணு. என் சொந்த காதால் அந்த சத்தத்தை கேட்டேன். ரோடு பிஸியான ஒரு தெரு, அந்த ரோட்ல நான் நடந்து கொண்டிருக்கும் போது என் பக்கத்துல யாரோ வந்து சொல்றாங்க, நீ போ முழங்கால் படியிடு ஜெபம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் இந்த முழு நேர ஊழியத்துக்கு 17 வயசுல நான் புறப்பட்டு வந்தேன்னா, நான் இயேசு பேசுகிறதை என் காதால் கேட்டவன். அல்லேலூயா. நீ போ முழங்கால் படியிடு ஜெபம். எங்க வீட்டுல வந்து சொல்றேன், நான் வந்து போயிட்டே இருந்தேன் ரோட்ல, என் காதுல ஒரு சத்தம் வந்தது, நீ போ முழங்கால் படிட்டு ஜோமன்னு ஒரு சத்தம் வந்து கேட்டுச்சுன்னா, எங்க அம்மா பேர் கிறிஸ்தவங்க, ஜபம் தானே போய் பண்ணு. ஒரு ஆவிக்குரியவங்கள என்ன பண்ணிருப்பாங்க, உடனே கேட்டிருப்பாங்க, எப்படி அந்த சத்தம் கேட்டுச்சு, அந்த சத்தம் நல்லா சத்தமா இருந்ததா இல்ல மெல்லியா தான் இருந்ததா, இப்படிலாம் கேட்டிருப்பாங்க. எங்க அம்மா சாதாரண அசால்ட்டு பண்றாங்க, ஜபம் தானே போய் பண்ணு போ, அது போய் என்கிட்ட சொல்லுங்கிறேன். அதுக்குள்ள சாப்பாட்டு நேரம், எனக்கு நைட்டு சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறதுல தூக்கம் வந்துச்சு, போய் படுத்துட்டேன். நான் படுத்து அப்படியே தூக்கத்துல இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்னா,
ரோட்ல கேட்ட அந்த சத்தம் எனக்கு இப்ப என்ன ஆகுது? கேட்கல, ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்ம டக்குன்னு எழுந்து என்ன பண்ணேன், பத்துட்டு இருந்தேன்னா நேரா இருந்து ஏன்னா முட்டி போடுன்னு காதுல வந்துச்சா, நேர் முட்டில் நின்றுட்டேன். நேர் முட்டில் நின்று அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சோத்திரம் 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 ஏசப்பா, சோத்திரம் 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 ஏசப்பா, சோத்திரம் சோத்திரம் இப்படி சொல்லின்னு இருக்கும் போது ஒரு கரம் வானத்துக்கும் என் தலைக்கு நேரா மேல, என் தலைக்கு மேல ஒரு கரம் இப்படி தொங்குது. எப்படி எப்படி தொங்குது? எப்படி தொங்குது? இப்படி தொங்குது. கரெக்டா என் முகத்துக்கு நேரா உள்ளங்கை தெரியுது. என் முகத்துக்கு நேரா உள்ளங்கை தெரியுது. நான் என் தலைக்கு மேல அந்த கரம் தொங்கினதை பார்த்த உடனே எனக்கு அந்த கரத்தை தொடரணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த கரத்தை ஒரு தொடணும்ன்ற ஆசை வந்ததுனால நான் என்ன பண்ணேன், நான் முட்டியில நிக்கிறேன் பாருங்க, அது மேல தூக்கி என் கையை தூக்கி அந்த உள்ளங்கையில என் கையை வைக்கிறேன். அந்த உள்ளங்கையில கையை வைக்கலான்னு போனா ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, என் கை அந்த கைக்குள்ள போய் வெளியில வரும். இப்போ அந்த கை இருக்குன்னு தட்டு தட்டு நிறுத்தும். ஆனா இப்போ அந்த உள்ளங்கைக்குள்ள என் கை என்ன பண்ணுது, போய் வெளியில வருது. இதை நான் கண்ணால பார்க்கல, தரிசனம். என்னது? அந்த கையை நான் தரிசனத்துல பாக்குறேன். ஆனா பிசிக்கலா என் மைண்ட்ல யோசிச்சு என் கையை உயர்த்தி அந்த கையை நான் தொட போனா அந்த கைக்குள்ள உள்ள போய் என் கை என்ன பண்ணுது, வெளியில வருது. இதை நான் முதல் முறை பண்ண உடனே எனக்குள்ள ஒரு கேம் ஆட்டம் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? ரெண்டாவது முறையும் நம்ம அதை தொட்டா உள்ள எப்படி போகுது அதை பார்க்கணும்னு ஒரு ஆச்சரியமா ரெண்டாவது முறை என் கையை தூக்கி அந்த கைக்குள்ள போடுறேன். ரெண்டாவது முறையும் அந்த கை என் கை என்ன பண்ணுது, அந்த கைக்குள்ள போய் வெளியில வருது. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நான் செய்யும் போது கண்களை மூடி இருக்கிறேன். கண்களை மூடி இருக்கும் போது அந்த கை தெரியுது. அந்த கை தெரியும் போதுதான் என் கையை போடுறேன். ஆனா நான் கண்களை மூடி தரிசனத்தில் பார்க்கிற அந்த கைக்குள் என் கை உள்ள போய் என்ன பண்ணுது, வெளியில வருது. மூன்றாவது முறை மறுபடியும் என் கரத்தை நான் தூக்கும் போது அந்த ரோட்ல கேட்ட அந்த சத்தம் இப்ப என் காதுல கேக்குது. என்ன கேக்குதுன்னா, நீ இன்னும் பரிசுத்தமாகவில்லை, 3 நாள் உபவாசம் பண்ணு, நான் உன்னை வரங்களால் நிரப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முறை 3 வார்த்தை என்னது, நீ இன்னும் பரிசுத்தமாகல, உபவாசம் பண்ணு, நான் உன்னை வரங்களால் என்ன பண்ணுவேன், நிரப்புவேன். Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு. நான் உடனே அதுக்கப்புறம் ஜபலாம் இல்லை, உடனே கடை திறந்துட்டேன். அந்த சத்தத்தை கேட்டவொடனே என்ன ஆயிடுச்சு, கடை திறந்துட்டு எங்க அம்மாட்ட விட்டேன். அம்மா ரோட்ல கேட்டுச்சு அந்த சத்தம். இப்போ முட்டி போட்டு ஜோம் பண்ணேன். முட்டி போட்டு ஜோம் பண்ணும் போது அதே சத்தம் என் காதுல கேட்டுச்சுவா. என்னடா, அப்பதான் எங்க வீட்டுல கொஞ்சம் சுதாரிக்கிறாங்க. நீ இன்னும் பரிசுத்தமாகல, உபவாசம் இரு, நான் என்ன பண்ண போறேன், வரங்களால் நிரப்புவேன். அது சத்தம் கேட்டுச்சுமா. ஏன் எங்க அம்மா அது பெருசா எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலன்னா, நான் டைம் சாப்பாடு சாப்பிடுவேன். என்ன சாப்பாடு? காலையில 8 to 8:15 நான் சாப்பிடணும். மதியம் 1 to 1:15 சாப்பிடணும். நைட்ல அதே போல 7:30 to 8 ஏதோ ஒரு 8:30 சாப்பிடுவேன். அந்த நாள்ல அந்த டைம் 1 to 1:15 மேல டைம் ஆயிடுச்சுன்னா அழுவோம் பாரு. பக்கத்து வீடு அக்கத்து வீட்டு எல்லாம் வந்து வீட்டுல சோறு செய்யலையான்ற அப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிறேன். அதனால யாருக்கு ஆகாரம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு மட்டும் என்ன இருக்கும் எங்க வீட்டுல, அதுவும் அந்த டைமுக்கு ஆகாரம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. அதனால எங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, இவன் ஏதோ வளர்றான், நாளைக்கு காலைல 8 மணி ஆனவனே என்ன பண்ணுவான், 8 மணி ஆனவனே தட்டு எடுத்து வந்து அவன் சாப்பிட்டு இருப்பான்றது எங்க அம்மாவுடைய எண்ணம். அன்னைக்கு ராத்திரி இதெல்லாம் சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டு காலையில எழுந்து நான் வீட்டுல எழுந்து கொஞ்ச நேரம் நடந்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் எங்களுடைய வீட்டுல இருக்கிற பெட்ரூம்ல இருந்து வெளியில வர இடத்துல ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேல அரிசி வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள நான் டீத் கிளீன் பண்ணிட்டேன். பல்லெல்லாம் தொலைக்கிட்டு அந்த அரிசி எடுத்து வாயில போட்டுக்கின்னு நான் வெளியில வரேன். ஜெயசீலன்ற ஒரு ஊழியக்காரர், நான் படுத்த பிற்பாடு ராத்திரி ட்ரெயின் இல்லை, திருவள்ளூர் போறவர் ட்ரெயின் இல்லைன்றதுனால எங்க வீட்டுல வந்து ராத்திரி என்ன பண்ணிருக்கிறாரு, தங்கி இருக்கிறாரு.
அந்த ராத்திரி வந்து தங்கி காலையில எழுந்த உடனே அவர்கிட்ட எங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பையன் ஏதோ வளரினுங்கிறான், உபவாசம் ஏதோ இதுன்னு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால நான் இந்த அரிசி எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அப்படி இங்கதான் டேபிள், இந்த டேபிள் அரிசி எடுத்து வாயில போட்டு அப்படி வெளியில வரும்போது அவர் என்ன மடக்கினாரு. டேய், நேற்று நம்ம வளர்னியாமே, என்னண்ணா ஏதோ உபவாசம் இருக்குன்னு சொன்னியாமே. ஆமாண்ணா. என்னது அரிசி முழுங்கினு? ஆமாண்ணா. ஏய், அரிசியை முழுங்கிட்டியா இல்லையா? இல்லை நான் மென்னுக்கிறேன். அப்படியே துப்புடா. அப்படியே என்ன பண்ணு, துப்புட பிற்பாடு வாயில தண்ணியை கொடுத்து வாய் கொப்பளிக்க வச்சு, அதுக்கப்புறமா நீ உபவாசம் நேற்று சொன்னிய மறந்துட்டு. ஆமா ஆமா, ஐயோ நான் மறந்துட்டேன். வா வா என் கூட வா, உன்னை விட்டா நீ மறுபடியும் எதனா சாப்பிடுவான்ட்டு என்ன ரூம்ல போய் உட்கார வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நீ ஜெபம் பண்ணானே, ஆனால் எனக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியும் 13 வயசுல. ஏசப்பா எங்க அம்மா ஆசீர்வதியும், அப்பா ஆசீர்வதியும், என் வீட்டு ஆசீர்வதியும், அதெல்லாம் ஜெபம் பண்ணி ஆமேன், இந்த உபவாச நாள் ஆசீர்வதி ஆண்டவரே, நீ சொன்னதெல்லாம் நிறைவேற்ற ஆமேன் சொல்லி முடிச்சா ஜெபத்தை ஆரம்பிச்சாரு. என்னை தட்டி எழுப்பும் போது 11:30 மணி. நல்லா தூங்கிட்டேன். நான் ஜெபம் பண்ணது எனக்கு தெரியும். அவர் அதுக்கப்புறமா ஜெபத்தை ஆரம்பிச்சாரு. அப்பா சோத்திர ஆண்டவரே 2-3 சோத்திரம் போட்டு இருந்தாரு. அதுக்குள்ள நான் தூங்கிட்டு இருக்கிறேன். அவர் தட்டி எழுப்பிட்டு, போடா உன் கூட போய் நான் ஜெபம் பண்ணா எனக்கு ஜெபமே மறந்துடா, தூக்கம் தானே வரும், ஆண்டவர் உன்னை நத்து வர்றா, எப்படியோ நான் கிளம்புறேன்ட்டு அவர் கிளம்பி போயிட்டேன். இதுதான் என்னுடைய என்னது, இதுதான் என்னுடைய உபவாசம் ஆரம்பித்தேன். நான் உபவாசத்தை ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னால காலையில நானே அந்த அண்ணன் கூட போய் ஜெபம் பண்றதுக்கு புறப்பட்ட உடனே எங்க அம்மா பயந்து 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 10 சிலுவை போட்டு, எது மேல? மோர் மேல. எது மேல? மோர் மேல 10 சிலுவை. ஏன்னா அவங்க பயம், அவங்களுக்கு சாதாரண தண்ணி குடிச்சாலே அவன் கண்ணு போய் நெட்டுக்கும், கண்ணு போய் இந்த மோரை வேற கொடுக்குறோமே பயந்து 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 அந்த மோரை கொடுக்குறாங்க. நான் போய் நல்லா குடிச்சிட்டு அந்த அண்ணன் கூட ஜெபம் பண்ணிட்டு 11:30 மணிக்கு வெளியில வர வரைக்கும் எங்க அம்மாவுக்கு உயிர் அவங்க கையில இல்லை. வெளியில வந்தா என்னை முறைச்சி 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 பார்க்குது. ஏன்னா எதனா ஆயிடும்னு இவங்க பார்த்து நிற்கிறாங்க, எதுவுமே ஆகலை. அப்படியே கொஞ்ச நேரத்துக்குள்ள 2 மணி ஆயிடுச்சு. நல்ல லெமன் ஜூஸ். என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை அனுபவித்த நாள்னா அதுதான். ஏன்னா 13 வயசு வரைக்கும் மோர் குடிச்சதில்லை, லெமன் குடிச்சதில்லை, எதுவுமே என்ன பண்ணதில்லை, குடிச்சதில்லை. அதுக்கப்புறமா எங்க அண்ணனை வேற சொல்லிட்டாங்க, டேய் சின்ன சின்ன பெரிய அண்ணனை சொல்லிட்டாங்க, சீக்கிரம் வாடா எதனா ஆயிட போகுதுன்னு. சாயந்தரம் வரைக்கும் எதுவும் ஆகல. இப்போ அவங்க புரிய ஆரம்பிச்சது. என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா, உண்மையாகவே தேவன் இவனுக்குள் உலாவ ஆரம்பித்து இவனுக்குள்ள என்ன ஆரம்பிச்சிட்டாரு? ஆவியான ஒரு உலாவுலனா சாதாரண தண்ணி குடிச்சாலே கண்ணு போய் நெட்டுக்குன்னு ஜுரம் வர ஆளு கண்ணு போய் கையை தூக்கு, கை தூக்கு, அலையிலையும் சொல்லு, கையை நல்லா தூக்கு, கையை அப்படியெல்லாம் வச்சுக்க. நான் சாட்சி சொல்றேன், நீ வந்து அதுல வர கையை எப்படி வச்சோன்னு தூக்கம் என்ன பண்ணுது, நல்லா ஜம்முன்னு வருது. அப்போ இப்ப எங்க வீட்டுல எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சிடுச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் இவனுக்குள்ள என்ன பண்றாரு? உண்மையாக உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏன் இது சொல்ல வரனா, என் அன்பு தேவச்சனமே, நீ ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால முன்னேற்றம் வராது. ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால உலக அறிவு வரும். ஆனால் அவன் பாவத்தையும் செய்ய ஆரம்பிப்பான். பாவத்தை அவன் செய்ய ஆரம்பிப்பான். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் பவானியுடைய பசங்களை சொன்னேன், அவன் காலேஜ் படிக்கும் போது கூட அந்த சாப்பாட்டு வண்டியை தள்ளின்னு போவான். நான் ரோட்ல பார்த்துருக்கேன். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். காலேஜ் படிக்கிற பசங்க அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்காது. போமா எனக்கு அசிங்கமாகுதுமானும். அவன் அவங்க அம்மா சாப்பாட்டு வண்டி, மீன்பாடு வண்டியை தள்ளின்னு போய் கடையை விட்டு கடையில வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் மடிச்சு கொடுப்போம். நான் கண்ணால பார்த்த காரியம். அந்த வண்டி சாப்பிட்டு முடிச்சோடனே அதே வண்டியை காலி பாத்திரத்தோட அந்த வண்டி வந்து வீட்டுல நிற்கும். அவ்வளவு தாய்க்கு பயந்து அவங்க சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்து இருந்தவன் இன்னைக்கு தாறுமாறாயிட்டான். நீ தாறுமாறா மாறிட்டான். ஏன்?
இவ்வளவு பயந்து ஒழுக்கமான இந்த பையன் தாறுமாறு ஆக முடியும் என்றால், பிசாசு அவனை வஞ்சிக்க முடியும் என்றால், இன்னைக்கு சபைக்கே கொண்டு வராத உன்னுடைய பிள்ளைகளை பற்றி யோசி. வசனத்தை கேட்கறது இல்லை. எது கிரியை செய்யும்? எது கிரியை செய்யும்? கர்த்தருடைய வசனம். வார்த்தை தான் இருதயத்தில் விங்காரமிடும், இருதயத்தில் கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தையே கேட்க முடியலன்னா கேள்வி. படிப்பு ஒரு மனுஷனுக்கு அறிவையும் உலகத்தில் உயர்வையும் தரும். நல்ல பண்பையும் ஒழுக்கத்தையும் உலகத்திலே பழகுகிற மனுஷர்களால் கிடைக்கும். ஆனால் பரிசுத்தமும் நீதியும் என் வேத வார்த்தைகள் மூலமாய் மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. என் கூட பழகிறவங்க நல்ல ஆட்கள் பழக ஆரம்பிச்சாங்கன்னா ஒழுக்கத்தையும் நல்ல பண்பையும் நான் கற்றுக்கொள்வேன். ஆனா நீதியையும் பரிசுத்தத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீதியையும் பரிசுத்தத்தையும் என் கரத்தில் இருக்கிற இந்த வேத வார்த்தை மாத்திரம் தான் கற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நெருக்கம் இருக்கலாம், உட்கார்றதுக்கு இடம் இல்லாம இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அலர்ஜி இருக்கலாம், உடம்புல மூச்சு வராம போலாம், மூச்சு விடாம போலாம், இருக்கட்டும். தேவ பிரசனத்தை மீறி ஒன்றும் நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் சரீரத்திலோ ஆவியிலோ ஆத்துமாவிலோ அவர் அசைவாட ஆரம்பிப்பார் என்றால் அவரை மீறி எந்த ஒரு சக்தியும் தொடவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். இதுதான் விசுவாச வாழ்க்கை. எது விசுவாசம்? இதுதான் விசுவாசம். ஐயோ இது எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். சிலர் கத்திரிக்காய் கூட அவங்களுக்கு என்ன ஆகும்? அலர்ஜி வந்து. சிலருக்கு குளுமையான பொருள் கூட அவங்களுக்கு தும்மல் வந்துடும். சிலருக்கு ஹீட்டான பொருள் கூட தலையெல்லாம் கொட்டை கொட்டி ஆயிடும். எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இது இருக்கிறதுனால பாஸ்டர் எப்போ போனாலும் ஊழியத்தில் கத்திரிக்காய் தான் போடுவாரு. என் பொண்ணை இட்டு வந்தா, என் பையனை இட்டு வந்தா அலர்ஜி ஆயிடும். அவர் சுகமளிக்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை நடப்பிக்கிறவர். அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையில் மட்டும்தான் அவரால் வேலை செய்ய முடியும், அவரால் கிரியை செய்ய முடியும். என் தேவனோ எல்லாவற்றிற்கும் மேலானவர். அல்லேலூயா. அவருக்கு நீயா ஒரு லிமிட் போடாது. இதை மட்டும் தான் ஆண்டவர் செய்ய முடியும், இது மட்டும் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது. ஜுரம் வந்துச்சு, பாஸ் ஐயா கை வச்சா நல்லாயிடும். வயிற்று வலி இருந்துச்சு, நான் என் கையை வச்சு ஜோம் பண்ணாலே எனக்கு வயிற்று வலி நல்லாயிடும். இதெல்லாம் என்ன ஆயிடுமா? பாஸ் கிட்ட போனா நல்லா ஆயிடும். நான் கையை வச்சு ஜோம் பண்ணாலே எனக்கு என்ன பண்ணிடும்? நல்லா மாறிடும். இப்போ கண்ணு தெரியாத ஒரு பையன், பொண்ணு, அம்மா, அப்பா யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. இப்போ அது ஜோம் பண்ண நல்லாவாதா? வயிற்று வலியே சுகமா? அப்போ லிமிட் அது இயேசுநாதருக்கு. அவர் சின்ன டாக்டர். ஏசு எப்படிப்பட்ட டாக்டர்? இப்பதான் கத்துக்குட்டி. அதனால அவரால் என்ன செய்ய முடியும்? வயிற்று வலி, தலைவலி இதை மட்டும் தான் நல்லா ஆக்க முடியும். கண்ணு தெரியாத ஒரு ஆள், ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவர்கிட்ட விட்டா அவரால் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. அவனுக்கு பார்வையெல்லாம் இது உன்னுடைய நினைப்பு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அவருடைய குருடருடைய கண்களை திறந்தவர், குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர், ஊமையரை பேச வைத்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் என்னுடைய ஆண்டவராகிய. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வத்திடத்தில் வந்து அவரை ஆராதிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் போதிக்கிறோம். இதெல்லாம் சில விஷயங்கள் உனக்கு தெரியும். இப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஒரு தெய்வத்தை நீயும் நானும் என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். இவர் அற்புதங்களை, அதிசயங்களை, நன்மைகளை இதெல்லாம் செய்கிறவர் மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீதியையும் பரிசுத்தத்தையும் விரும்புகிறவர். அல்லேலூயா. இந்த நீதியும் பரிசுத்தமும் எப்போ நடக்கும்? நீதியும் பரிசுத்தமும் எப்போ நமக்குள்ள கடந்து வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எப்போது மனஸ்தாபப்படுகிற குணம் உனக்குள் வருகிறதோ அப்பொழுது நீதியும் பரிசுத்தத்தையும் நீ பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா. நீதியையும் பரிசுத்தத்தையும் எப்போது நீ பெற்றுக் கொள்கிறாயோ அப்போது
உன் சரீரத்திலும் விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ அனுபவிப்ப, நீ பாப்ப, நீ அனுபவிப்ப, நீ என்ன பண்ணுவ, பாப்ப. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? நீதியும் பரிசுத்தம் உனக்குள்ள வந்துச்சுன்னா, உன் சரீரத்திலே பலவீனம் வியாதி இருந்தா தேவன் உனக்கு முதலாவது சுகத்தை தருவான். அற்புதமும் அதிசயமும் உனக்கு தேவைப்பட்டா உன் தேவனாகிய கர்த்தர் முதலாவது உனக்கு அற்புதமும் அதிசயமும் என்ன பண்ணுவாரு? உனக்கு ஆசீர்வாதமும் மேன்மையும் உயர்வும் தேவைப்பட்டா நீதியும் பரிசுத்தத்தோடு ஜீவிக்கிற உனக்குள் தேவன் நிச்சயம் என்ன பண்ணுவாரு? இப்ப சொல்லப்பட்ட நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்வார். ஆமென். உனக்கு மட்டும் செய்வாரா? உன் மூலமாய் அநேக ஆயிரங்களை கர்த்தர் தொடுப்பார். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நீ வியாதியோடு போய் ஒருத்தவரை கைய வச்சா உன் நோயை நல்லா அவளை என் தள்ள கை வைக்கிறான்னு கேட்பான். அப்போ நீதியும் பரிசுத்தமும் உனக்குள் வரும்போது முதலாவது கர்த்தர் உன்னை சுகமாக்குவார், உனக்கு விடுதலை தருவார், உனக்கு அற்புத அதிசயம் செய்வார், அவர்களை காட்டில் உன்னை மேன்மையாய் வைப்பார், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார், உன்னிலும் உன் குடும்பத்திலும் சந்தோஷத்தை சமாதானத்தை தேவன் நிறைவாய் தருவார். இதையெல்லாம் தருகிற தேவன் அதோடு நிற்க மாட்டார், உன்னையும் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட சகல ஆசீர்வாதமும் உனக்கும் உன் மூலமாய் அநேக ஜனங்களுக்கும் நடக்க வேண்டும் என்றால் முதலாவது எங்க ஆரம்பிக்கணும்? எங்க ஆரம்பம்? சொல்ல மாட்டீங்களே. எங்க ஆரம்பம்? என்கிட்டதான். உங்ககிட்ட எங்க வந்து ஆரம்பிக்கணும்? மனஸ்தாபம். என்னது? அதுவும் எங்க ஆரம்பிக்கணும்? பைபிள் படிக்காத போது அந்த மனஸ்தாபம் எனக்கு படிக்கலையே. ஏமன். ஆண்டவர் என் கூட பேசுறத நான் என்ன பண்ணல, கேட்கலையே. இன்னைக்கு நான் ஜோமன்லையே நான் துதித்து ஆராதிச்சு அவரை நான் புகழ்ந்து என் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்துல நான் வைக்கலையே. ஆமென். இன்னும் ஒரு படி போனா ஜபத்துல அவருடைய முகத்தை நான் பார்க்கலையே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிரிப்புறமா உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணாடி கொடு, முகம் பார்க்குற கண்ணாடி. பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க. காலையில ஒரு முறை, காலையில ஒரு முறை. இந்த 13 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற 48 இல்ல 50 கூட வச்சுக்கலாம், 48 50 வயசுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு கண்ணாடியை கொடு. என்ன பண்ணுவாங்க? அப்பப்ப என்ன பண்ணுவாங்க? பார்த்து அந்த முகம் அப்படியேதான் இருக்கும். அந்த முகத்துல என்ன மாற்றம் இருக்குமா? உனக்கு நினைப்பு ஒருவேளை உதட்டி இப்படி பண்ணி பார்த்தா நல்லா அழகா இருக்குமா? உதட்டின்னு காட்டுறது இல்லையா? உன் முகத்தை பார்க்கணும் என்ன இருக்கிறடி? இந்த ஜீவனை எனக்குள் கொடுத்த அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்கிற அந்த தாகமும் ஆசையும் வாஞ்சையும் உனக்குள் எப்பொழுது எழும்புகிறதோ அப்பொழுது நீ முதிர் வயதானாலும் இளமையாய் கர்த்தர் மாற்றும். அல்லேலூயா. நான் உனக்கு முதிர் வயது வரும், ஆனா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆனா நீ அவருடைய முகத்தை பார்க்காம அப்பப்போ போய் என்னது செல்போன்ல மொபைல்ல கண்ணாடியில உன் முகத்தை பார்த்து அதுக்கே நேரத்தை செலவழிச்சுன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? கேள்வி ஆயிடுது. இள வயது முதிர் வயதுனா இப்ப புரியாது. இப்ப இப்படி சொல்லி பாரு, ஈஸியா புரியும். 40 வயசு தான், 45 வயசு தான். உன்னை பாக்குறவங்க என்ன பண்ணா இப்படி ஆயிட்டேன்னு அதுக்கு போய் 10 முறை கண்ணாடியை பார்த்துட்டு அவன் சொல்லிட்டு நீ கண்ணாடி பார்க்க இன்னும் கொஞ்சம் கவலை வருது பாரு. அடுத்த 1 வருஷத்துல என்ன ஆயிடுவேன்? அப்பிலே இல்ல. உனக்கு யாரும் வாய்தாவே கொடுக்க மாட்டாங்க. முத்திர சீல். அனிஷா கேள்வி.
சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்லவர். அப்போ ஆனா இப்படி யோசிச்சு பார், எப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். ஆமென். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கால்கள் மான் கால்களை போல மாறும். ஆமென். அல்லேலூயா, glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ ஜெபிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, சபைக்கு ஒழுங்கா வர்றது இல்ல. இது ஆகையினால் தான் கிறிஸ்துவனுடைய ஆச்சரியமான காரியங்கள் உன் கண்ணுக்கு என்ன பண்ண மாட்டது. தெரியல. உன் கண்ணுக்கு தெரியுதெல்லாம் மீசோ, உன் கண்ணுக்கு தெரியுதெல்லாம் என்னது, வேற என்ன நடக்குது, ஆப், ஃப்ளிப்கார்ட், காடு. மித்ரா, அடுத்தது ஃப்ளிப்கார்ட், ஃப்ளிப்கார்ட். இது போல ஆப் எல்லாம் தெரியுது. அதுல நோன்ற நைட்டு கிரீம், டே கிரீம், ஈவினிங் கிரீம், மிட் நைட் கிரீம், தடவுற 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 தடவுற. என்ன நடந்தது? இவ்வளவு தடவை பையனை பார்த்துட்டு அவன் கிழவனாயிட்டு சொல்றான், ஆனா அப்படியே இருக்கிறான். எப்படி நான் என்னது எப்படி அப்படின்னு கேட்டா ஒரே வார்த்தை, நான் மரியாதைக்கு புள்ளப்பா. நான் யாருக்கு புள்ள? மாத்தாளுடைய புள்ள இல்ல. நான் யாரு அப்படின்னா என்னது? அவருடைய பாதத்தை விடுகிறதே இல்லை, அவருடைய பாதத்தை விடுறதே இல்லை, அவருடைய பாதத்தை விட. அப்ப வசனம் நிறைவேறிச்சா இல்லையா? பாரு, பைபிளை தூக்கி சுத்தி இருக்கிற ஊழியக்காரன் கவனம் மாறிடும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காரன் முதிர் வயதானாலும் அவனுடைய எலும்புகள் தேவன். அல்லேலூயா. இன்னும் ஒரு படி மேல போய் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறது இல்ல, அவருடைய சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு பட்டு காத்திருந்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறவன். ஓ, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப இந்த காலவழியிலே நீங்களும் நானும் அந்த அடிப்படைக்கு வரல. எந்த அடிப்படைக்கு? எந்த அடிப்படை? அந்த மனஸ்தாபப்படுகிறது. என்ன பண்றது? மனஸ்தாபப்படுவது. அப்போ அது ஒரு பெரிய விபச்சாரம், வேசித்தனம் பண்ணிட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அப்புறமா ஐயோ நான் கர்த்தருடைய பிள்ளைனா அப்படி இல்லை. இந்த சின்ன விஷயத்துல இது பெரிய விஷயம் தான், ஆனாலும் இது பாவம் இல்லாத விஷயம். நீ ஜெபம் பண்ணலன்னா நீ பாவம் செஞ்சுட்டேன்னு அர்த்தம் இல்லை. நீ வேதம் வாசிக்கலனா நீ பாவம் செய்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. நீ சர்ச்சுக்கு வரலனா பாவம் செய்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படியல, அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னாரு, அதுக்கு நான் என்ன பண்ணல, கீழ்ப்படியல, அவ்வளவுதான். ஆமென். அதுக்கு மேல போயிடாத. கீழ்ப்படியலனா அது அப்படியெல்லாம் அந்த வசனத்தெல்லாம் எடுத்துக்காத. ஜஸ்ட் இது அவர் எனக்கு சொன்னாரு, பரிசுத்தனாரு பரிசுத்தம் ஆசிரியன்னு, என்னால என்ன பண்ண முடியல, கீழ்ப்படியல, அப்படியே அதோட முடிச்சு. இப்ப நீ கீழ்ப்படியல, ஆனா பாவம் இல்லை, ஆனா என்ன இல்லை. இப்ப இந்த சின்ன விஷயத்துல உனக்குள் ஒரு மனஸ்தாபம் ஐயோ இன்னைக்கு அவருடைய முகத்தை பார்க்க முடியல, என் வாயை திறந்து அவரை துதிச்சு சோத்திரம் பண்ணி ஆராதித்து அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்துல நிறைந்து என் உள்ளத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்ற முடியலையே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒரு பையனும் பொண்ணும் நம்ம வீட்டுல சின்ன வயசு நம்ம பெத்து வளர்த்து ஆளாக்கி இருப்போம். அது திடீர்னு ஒரு வேலைக்கு போயிடும். அப்படியே வெள்ளிக்கிழமைனா வெள்ளியோ சனியோ அங்கிருந்து கிளம்பி நம்ம கூட 2 நாள் இருந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு மறுபடியும் போகும். மறுபடியும் என்ன பண்ணும், போகும். ஒவ்வொரு வாரமும் அந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் போகும். ஆம்பளை பசங்க சொல்றது இல்லை, பொம்பளை பிள்ளைங்க போகும்போது டாடி ஐ மிஸ் யூ, மம்மி ஐ மிஸ் யூ சொல்றாங்களா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. வீட்டுல யாருக்கும் ஒரு கல்யாண நாள், அன்னைக்கு அந்த பொண்ணு பையனும் இல்லை, அந்த பெரியவங்க இல்லை, வந்தோடனே அவங்க என்ன சொல்றாங்க, ஐ மிஸ் யூ சொல்றாங்கல்ல. அப்போ இப்ப தேவ சமூகத்துல இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணல, வேதவாசிகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல, ஜீசஸ் ஐ மிஸ் யூ. என்னைக்காவது அந்த மனஸ்தாபத்தோடு
தேவனிடத்துல பேசி இருக்கிறியா? ஆமென். ஆனா நீ என்ன பண்ற? என்னது? இந்த வாரம் அத்தாரம் 8 வாரம் போயிடுச்சா? 8 வாரம் விடாம போயிட்டேன். இந்த வாரம் தான் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அடுத்த வாரம். ஆமென். இந்த பரவாயில்லன்ற வார்த்தை நாளைக்கு பாவம் செய்யும் போதோ ஆமென். ஆமென். இப்ப புரியுதுங்களா? இந்த பரவாயில்லன்ற வார்த்தை நாளைக்கு எங்க வரும்? பாவம் செய்யும்போது பாவம் செய்யும் போதோ பாவம் செய்த பிற்பாடோ அதே என்ன வரும்? என்னது? பரவாயில்ல, செய்யலாம். 20 வருஷம் நான் எந்த தப்பு தண்டா செய்யாம கத்தருக்குள்ள இருந்துட்டேன். இந்த முறை தானே பரவாயில்ல, மாத்திக்கலாம் நினைச்சோட பரவாயில்ல. ஆமென். ஆமென். Glory to God. சொல்லுங்களேன். ஆமென். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக 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 அவசியமான அநேக விஷயங்கள் உண்டு. அதில் ஒரு பிரதானமான விஷயம் என்னவென்றால் என்னது? மனஸ்தாபப்படுவது. இயேசு அதை தான் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள், மூத்தவன் இளையவன். மூத்தவனிடத்திலே வந்து தகப்பன் சொல்லுகிறார், எப்பா வயல்வெளிக்கு போ. இப்ப என்ன பண்ணு? திராட்சை தோட்டத்துக்கு போ, வயல்வெளிக்கு போ, அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு மூத்தவன்கிட்ட சொன்னார். அவன் எடுத்தவனே தகப்பனுடைய முகத்துக்கு முகம் சொல்லிட்டான், என்னால் முடியாது. என்னன்னு சொல்லிட்டான்? என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். முடியாதுன்னு அப்பா சந்தோஷமா ஒரு வேலையை விடும்போது என்ன பண்ணுவாங்க? என் பிள்ளை செஞ்சிருவான்ற நம்பிக்கையில வந்து இப்ப செய்ப்பான்னுவாங்க இல்லையா? இப்போ அவன் முடியாதுன்னு அப்பாவுடைய முகம் என்ன ஆயிடுச்சு? சோர்வாயிடுச்சு. சரி, அவன் செய்யறானா? சின்ன பையன் செய்வான்ட்டு சின்ன பையன் கிட்ட அவர் திரும்புறாரு. போய் எப்பா அந்த திராட்சை தோட்டத்துல வயல்ல வேலை இருக்கு, அதை முடிச்சிடறியா? அவன் உடனே சரிப்பா நான் சொன்னா அப்படின்னா சொன்னவன் சரின்னு சொன்னானே தவிர அதை செய்யவே விட்டுட்டான். ஆனா இதுக்கு முன்னால மூத்தவன் இடத்துல தகப்பன் சொன்னா பாருங்க, இந்த அப்பா சோர்வான முகத்தோடு அவர் திரும்பி போன அவன் பார்த்தோன்னே அவங்களும் ஒரு மனசாவச்ச, அப்பா சோர்ந்து போறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், காரணமாயிட்டேன்ற ஒரு மனசாபத்துல அவன் என்ன பண்ண, நம்ம போய் செஞ்சிடலான்னு அந்த வேலையை என்ன பண்ணிட்டான், செஞ்சிட்டான். இயேசு தன்னை சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்னா, யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன்? கேட்டாரு. இந்த கேள்வி கேட்டோடனே எல்லாரும் அங்க சுத்தி இருந்தவங்களா ஒரே பதில சொன்னாங்க. என்ன பதில்னா, மூத்தவன் தான். என்ன சொன்னாங்க? மாட்டேனா, ஆனா மனசாபப்பட்டு என்ன பண்ணிட்டான், செஞ்சிட்டான். ஆனா இளையவன் செய்யறனா, ஆனா என்ன பண்ணல, ஆமென். அல்லேலூயா. இப்ப காரியம் என்ன? நீ மனஸ்தாபப்படும் போதெல்லாம், மனஸ்தாபப்பட்டு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறதை செய்யாமல் விடும்பொழுது என்ன செய்ய தெரியுமா? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென். இந்த ஓமையை பொறுத்த வரைக்கும் செய்யறத பத்தி இயேசு சொன்னாரு. ஆனா நான் ஒரு படி மேல போய் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, சில விஷயங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நீ மாட்டேன்னுவ, மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணுவேன், செஞ்சிருவேன். இதுவும் தேவ சித்தம். இது என்னது? தேவ சித்தம். சில விஷயங்கள் வேதம் செய்யக்கூடாது என்று சொல்லும், ஆனா செய்யற அளவுக்கு உனக்கு ஆசை வந்துடும். ஆனா கிட்ட போனவனே மனஸ்தாபம் வந்து செய்யாம வந்துருவேன். இதுக்கு பேரும் என்னது? ஆமென். அல்லேலூயா. வேதம் செய்யாதே என்று சொல்லி அதை செய்வதற்கு ஆசை எண்ணம் தூண்டுதல் வந்து நீ அது செய்யாம மனஸ்தாபப்பட்டு செய்யாம விட்டாலும் அதுக்கு பேர் என்னது? தேவ சித்தம். வேதம் செய்ய என்று சொல்லுகிற காரியத்தை செய்ய மாட்டேன் பிடிவாதம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல மனஸ்தாபப்பட்டு அதை செய்தாலும் தேவனுடைய ஆமென். அப்ப அந்த மனஸ்தாபப்பட்டு ஒரு காரியத்தை செய்யாம போனாலும், மனஸ்தாபப்பட்டு ஒரு காரியத்தை நீ செய்தாலும் அதுக்கு பேர் என்னது? இப்ப நீ என்ன செய்யற? உங்களுதான் கேட்க, நீ என்ன செய்யற? தேவ சித்தத்தை சொல்லுங்களேன். தேவ சித்தத்தை. ஆமென். அல்லேலூயா. இயேசு பரலோகத்தை பற்றி, பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிறவர்களை பற்றி சொல்லும்போது அவர் போகிறார். கதவு அடைக்கப்பட்டது. அங்க சிலர்லாம் வந்து கதவை தட்டி, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்க என்ன பண்ணோம்? தீர்க்க தரிசனம் சொன்னோம். ஆண்டவருடைய நாமத்தினால் பிசாசுகளை ஓட்டினோம். உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம்.
என்று ஜனங்க என்ன பண்றாங்க? இயேசு கிட்ட இயேசுடைய பரலோக கதவை தட்டி தட்டி கேட்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல பிசாசு ஓட்டமே, ஆண்டவரே உம்முடைய நாமத்துல அற்புதம் செஞ்சமே, உம்முடைய நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னமே. இயேசு சொன்னா, உங்களை ஏன்னு சொன்னார்? இந்த இடத்துல டேய் பொய் சொல்றீங்க, என் நாமத்தை கொண்டு எதுவுமே செய்யல, யார் யார் நாமத்தை கொண்டு நீங்க அற்புதம் செஞ்சீங்க, யார் யார் நாமத்தை கொண்டு பிசாசு ஓட்டுனீங்க, யார் யார் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னு இயேசு என்ன பண்ணல? அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசை ஓட்டினோம், கரெக்ட். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதம் செய்தோம், கரெக்ட். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் சுகமளிச்சோம், கரெக்ட். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், கரெக்ட். என் நாமத்தை கொண்டுதான் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் அவருடைய நாமத்தை கொண்டு பிசாசு ஓட்டி இருக்கிறாங்க, அவருடைய நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க, அவருடைய நாமத்தை கொண்டு அற்புத அதிசயம் செஞ்சிருக்கிறாங்க, அவருடைய நாமத்தை கொண்டு வியாதிஸ்தர்களை சுகமாக்கி இருக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிற இயேசு சொல்றாரு, உங்களை நான் ஏன் 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 சொன்னார்? இவ்வளவுதான் கேட்கிறேன். ஏன் சொன்னாரு? இந்த வசனத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இந்த நான் சொன்ன வசனத்தை படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? கை தூக்கி. யார் யார் படிச்சிருக்கிறேன்? ஒரே ஒருத்தரா? மற்றவங்களும் நீங்களா படிச்சது இல்லையா? ஏமா நான் சொன்ன இந்த வார்த்தையை நீங்க படிச்சிருக்கிறீங்களா இல்லையா? நான் சொன்ன இந்த வார்த்தையை படிச்சிருக்கிறீங்களா? கை தூக்கு. கை தூக்குங்க. 1 2 3 4 அடுத்தது உள்ள 1. நீங்களா படிக்கலையா? நீங்களா ஊழியம் செய்றீங்க, பைபிளே படிக்கிறது இல்லையா? சொன்னா அவர்கள் என் நாமத்தினால் தான் பிசாசு ஓட்டினாங்க, என் நாமத்தினால் தான் அற்புதம் செஞ்சாங்க, என் நாமத்தினால் தான் அதிசயம் செஞ்சாங்க, என் நாமத்தினால் தான் சுகமளிச்சாங்க, என் நாமத்தினால் தான் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணாங்க. இதெல்லாம் அவருக்காக அவர் மூலமாய் அவர்கள் செய்யும் பொழுது ஏன் அவர்களை பார்த்து இயேசு உங்களை நான் அறியேன் என்று சொன்னார்? ஆமென். இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா இதெல்லாம் செய்தவங்க அவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ணல. அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருந்து அந்த நோக்கத்தின்படி என்ன பண்ணாங்க. இன்னைக்கு நீ தான் நினைக்கிற திருச்சபையில் இருக்கிற விசுவாசி ஒருத்தன் பேய் ஓட்டா அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவான், தீர்க்க தரிசனம் சொன்னா அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவான், அவன் சுகமளிச்சா அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவான். இல்லை 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 இல்லை, இதெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். ஆமென். அதனாலதான் நான் சொல்லுவேன், தெரு பிரசங்கம் பண்ணு, ஜாமக்காரன் பண்ணு, அடுத்தது என்னது டாக்ஸ் கொடு, அடுத்தது கிராம ஊழியம் செய், அடுத்தது ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய், அடுத்தது சகோதரிகள் கூட்டம் நடத்து, அடுத்தது வீட்டு கூட்டம் நடத்து, அடுத்தது உபவாச கூட்டம் நடத்து, முழு இரவு ஜபம் நடத்து. இதெல்லாம் தேவ சித்தம்படி செய்யறியா? இதெல்லாம் தேவ சித்தம்படி செய்யறியா? தேவ சித்தம் என்னது? இதெல்லாம் கூட்டம் நடத்துறதுக்கு அவனை கூப்பிட்டாரு. உங்களதான் கேட்கிறேன், உங்களை கூட்டம் நடத்த கூப்பிட்டாரா? தெரு பிரசங்க நடத்த உங்களை கூப்பிட்டாரா? ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்ய உங்களை கூப்பிட்டாரா? டாக்ஸ் கொடுக்க உங்களை கூப்பிட்டாரா? என்ன ஒண்ணு சொல்லுங்க, கூப்பிட்டாரா இல்லையா? இதையெல்லாம் திருச்சபை ஏற்படுத்தினது. திருச்சபை என்ன பண்ணுச்சு? அந்த திருச்சபையில ஜனங்க சேரத்துக்காக ஏற்படுத்திச்சு. ஆனா எதுக்காக ஏற்படுத்துறாங்க திருச்சபையில? இதெல்லாம் எதுக்காக? மனம் திரும்பாத ஒரு பாவியை மீட்டு மனம் திரும்பி இதன் மூலமாய் சபைக்கு என்ன பண்ணும்? கரெக்டா? நான் சொல்றது தப்பா கரெக்டா? இந்த ஊழியம், இந்த கூட்டம், இந்த ஜபம் எல்லாமே எதுக்காக? ஒரு மனுஷன் மனம் திரும்புவதற்காக, அவன் திருச்சபையில சேருவதற்காக. ஆமென். அல்லேலூயா. அவன் கிறிஸ்துவனா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், முகமதியனா இருக்கலாம், யாரா இருக்கட்டும், மனம் திரும்பாத ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? மனம் திரும்பி திருச்சபையில் சேருவதற்காகத்தான் திருச்சபை இப்படி பல ஊழியங்களை என்ன பண்ணுச்சு? ஏற்படுத்தி. ஆனா ஆண்டவர் என்ன ஏற்படுத்தினாரு? தெய்வம் என்ன ஏற்படுத்தினார்? சபையை ஏற்படுத்தி, சபையில ஜனங்க, சபையில இருந்த அன்றைக்கு இருந்த அவருடைய சீஷர்களை கொண்டு அவர் சொன்னாரு, போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என் நாமத்தினால் பிதா குமாரன் என்கிற அந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து திருச்சபையில ஜனங்களை என்ன பண்ணு. கரெக்டா?
நீ ஜாமக்காரன் ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவ? ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya இது எதுவுமே நடக்காம நான் பாட்டு அங்க போய் ஒரு வீடா கூட்டம் நடத்துவேன். ஆமென். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் கர்த்தர் நல்லவர் வரைக்கும் அது நடந்துன்னு இருக்கு. இனியும் அநேக திருச்சபைகளிலே அந்த தேசம் முழுவதும் கூட என்ன பண்ணும், ஆரம்பிச்சு நடத்துவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya ஏதோ ஒரு முட்டாள் வந்து இது வேதத்துல இருக்கான்னு கேள்வி கேட்டா அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படி எங்களுக்கு ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு ஒரு பாரம், என்ன பாரம்னா திருச்சபையில் இருக்கிற இவர்கள் எப்படியாக கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணணும், வளரணும். அல்லது போதகராகி எங்களுக்கு அந்த பாரம் இல்லைன்னா கூட எங்க கூட இருக்கிற எங்களை போல இருக்கிற தேவ பிள்ளைகள், மூப்பர்கள் அல்லது ஒரு உடன் ஊழியர்களுக்கு அந்த பாரத்தை கத்தர் கொடுத்து இப்படி ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு திட்டத்தினுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், இவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும், தேறினவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா இது எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்னா ஒன்னு மனம் திரும்பணும் அல்லது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். ஆமென் ஹalleluya ஒன்னு மனம் திரும்பணும் அல்லது என்ன பண்ணணும், கிறிஸ்துவுக்குள் வளரணும். இதற்காக தான் இதெல்லாம் என்ன பண்றோம், ஏற்படுத்தும். ஆனா இதெல்லாம் ஏற்படுத்துறவங்க இதையெல்லாம் முன்னின்று செய்கிறவர்கள் ஞானத்தோடு இருக்கணும். என்ன ஞானம் தெரியுங்களா? இதெல்லாம் செய்யக்கூடிய நான் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணேன். எத்தனை நாள்? இந்த ஒரு நாள் பிரசங்கிக்க தினம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார். ஏமன். நடுவுல யாராகிற ஒரு அழைப்பு கொடுத்தா அங்க ஓடியாங்க. ஆனா என்னுடைய ரெகுலர் பிரசங்கம் எது? ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சாயந்தரம் ஆராதனையில, காலையில ஒரே ஒரு ஆராதனையில பிரசங்கம் பண்ணதா 3 மணி நேரம் என்ன பண்ண. இப்போ நீங்களா ஆரம்பிக்கிறீங்க, இந்த வாரம் ஒரு ஆளு, இதே அவசியம் போல மொத்தம் 7 சகோதரிகள். எத்தனை சகோதரிகள்? 7 சகோதரிகள், 18 கூட்டம். எத்தனை கூட்டம்? 7 சகோதரி தான். புதுசா யாரும் வர மாட்டாங்க. 7 சகோதரி, எத்தனை கூட்டம்? 18 என்னன்னு கேட்டா திங்கட்கிழமை காலையில் இந்த வீட்டுல நடக்கும். அந்த 7 பேர் இங்க வந்துருவாங்க. திங்கட்கிழமை மதியம் எதிர் வீட்டுல நடக்கும். அந்த வீட்டுக்கு இந்த 7 பேர் போயிடுவாங்க. அந்த எதிர் வீட்டுல இருக்கிறவங்களும் இந்த கூட்டத்துல வரவங்க தான். சாயந்தரம் பார்த்தா ஒரு இடத்துல நடக்கும். இந்த 7 பேர் தான் இருப்பாங்க. இந்த 7 பேர் தான் எனக்கு சம காணிக்க. எனக்கு என்னது சம காணிக்க. ஏன்னா ஒரே வீட்டுல நடந்ததா ஒரு முறை காணிக்க கொடுத்து அனுப்புவான். எத்தனை வீடு? 7 வீடு மாறி இந்த 3 நடந்துனே இருக்கும். ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ண உடனே 20 ரூபாய், அப்பெல்லாம் 92, 20 ரூபாய், 10 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபாய் காணிக்க வந்துனே இருக்கும். பாக்கெட்ல பார்த்தா அன்னைக்கு சாயந்தரம் பிரசங்கத்தை முடிச்சா 100 ரூபாய் இருக்கும் காணிக்க. எவ்வளவு இருக்கும்? 30 ரூபாய், 20 ரூபாய், 50, ஏதோ ஒரு 100 ரூபாய் இருக்கும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில சைக்கிள், அப்பெல்லாம் வட்டி கூட இல்லை, சைக்கிள்ல தான் வருவேன், பெட்ரோல் செலவு கூட இல்லை, கரெக்டாக 100 ரூபாய் வாங்கிடுவேன். அது மதியம் நல்ல லஞ்சு, சாயந்தரம் ஸ்நாக்ஸு, நைட்டு எல்லாருக்கும் டீ காஃபி, எனக்கு மட்டும் என்னது டின்னர். பஞ்சமே இல்லை, வயிற்றுக்கு பஞ்சம் இல்லை, பாக்கெட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஆனா எனக்கு அதோட உடன்பாடும் இல்லை. காணிக்க வர்றதுனால நான் நடத்தக்கூடிய ஆளும் இல்லை. காணிக்க வந்தா ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன அது ஒண்ணு, உங்க வீட்டுல இந்த 7 பேர் இருக்க கூடாது, சுத்து வட்டாரத்துக்கு 10 பேர் 12 பேர் உள்ள இருக்கணும். அப்படி நடத்த முடிஞ்சா கூட்டத்தை நடத்து. எல்லா கூட்டத்தையும் கேன்சல். ஒரே அறிவிப்பு, ஒரு மீட்டிங்ல நேர்ந்து நின்ன ஒரே அறிவிப்பு, நான் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றது கீழ்ப்படி. ஜனங்கள் சபையில சேர்க்கப்படணும் தான் உபதேசம். சத்தியத்துக்கு கீழ்ப்படி. நீ உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணாத, செய்யாது. 2 வாரம் 3 வாரம் அப்படியே மக்கார் பண்ணாங்க. கடைசியா இழுப்பு கொண்டு விடவே இல்லை, குச்சி இழுத்து தான் என்னது திமிரி ஓடாம அந்த மாற என்ன பண்ணியாச்சு, நிக்க வச்சாச்சு.
சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் உங்கள் வீட்டில் கூட்டம், புதன்கிழமை ஒரு நாள், வியாழக்கிழமை ஒரு வேளை. இதுக்கப்புறமா எந்த கூட்டமும் என்ன பண்ணல இல்லை. எல்லாரும் பொதுவாக புதன்கிழமை அப்படி திரும்பினோடனே ஒரு வீடு இருக்கும், அங்கே அப்போ காலியாக இருக்கும். இந்த இடத்துல புதன்கிழமைனா சுவிசேஷ கூட்டம். நீ உங்கள் வீட்டில் கூட்டம் வைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற 2 பேர் எங்கே எடுத்துன்னு வரலாம். புதன்கிழமை உங்கள் வீட்டில் நீ 2 பேர், வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் நீ 2 பேர். இதை கூப்பிட்டு வரலாம், அந்த கூட்டத்தை நிறுத்தினேன். ஒரு 6 மாதம் கழிச்சு ஒருத்தர் வீட்டில் நிறுத்தினேன். எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. கேட்கணும் இல்லை, கலைஞர் கருணாநிதி ஐநாறு மார்க்கெட்டில் இருக்குது. 2 பேர் அங்கே அமிச்சேன். இந்த நாளில் போய் நீங்கள் ஊழியம் செய்யும். 2 பேர் அம்ஜிக்கரைக்கு அமிச்சேன். 2 பேர் உள்ள ஒரு ஹவுசிங் போடுது அங்கே அமிச்சேன். காந்தி நகருக்கு 2 பேர் அமிச்சேன். எல்லாம் போ சும்மா பஜனை பாடிக்கின்னு உட்காந்து கத்துடைய வார்த்தையை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளையே, தேவ சமூகம் எங்க வந்துடும் மறுபடியும். நீ கத்துடைய சமூகத்துல காத்திருக்காம இதெல்லாம் செய்யற பிரயோஜனம் என்ன நடக்கும் தெரியுமா? நீ விளையாட்டா செஞ்சிருப்ப தெரு பிரசவம், அல்லது பாரத்தோடு செஞ்சிருப்ப. எந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படாது. என்னைக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுதோ அன்னைக்கு பிசாசு தன் கண்களை திறப்பான். என்ன பண்ணுவான் பிசாசு? என்ன பண்ணுவான்? தன் கண்ணை என்ன பண்ணுவான்? நல்லா திறந்து பார்ப்பான். ஏன் திறந்து பார்ப்பானா, எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, ஆனா இவங்க செய்யற ஊழியத்துல மட்டும் ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. இவங்க செய்யற ஊழியத்துல ஜனங்க மனம் திரும்புறாங்கன்னா இவங்கள ஒன்னா இருக்க கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இவங்க குடும்பத்தை நம்ம தொடணும். இவங்களை நம்ம தொட்டோம்னா இவங்க ஊழியத்துல வைராக்கியமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சோர்வடைவான். நீ தெரு பிரசங்கம் போயிட்டே இருப்ப, ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. உன்னையும் தொட மாட்டான், ஊழியத்தையும் தொட மாட்டான். எல்லாம் புரிஞ்சு? உன்னையும் தொட மாட்டான். கவனி. உன்னையும் தொட மாட்டான், ஊழியத்தை என்ன பண்ண மாட்டான்? தொட மாட்டான். நீ பண்ணிட்டே இருப்ப. ஆனா என்னைக்கு ஒரு ஆத்துமா மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தேவ ராஜ்யத்தை அதை விரும்புகிறதோ, சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ, அன்றைக்கு உன் கழுத்துல உனக்கு என்னது? ஜாட்டி ஆமென் வார் ரெடி ஆயிடும் முதுகுல அடிக்கிறதுக்கு. அப்போ பிசாசு அவன் பலன் கொண்டு அந்த வாரை எடுத்து உன் முதுகில் அடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீ இப்போதும் முழங்கால் படியிடுகிறாயே, அப்பொழுது நீ பலவானாய் இருப்பாய், அவன் பலவீனனாய் மாறும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இந்த ஜபம் என்ன பண்ணுனா அவனை பலவீனப்படுத்தும், உன்னை பலவானா மாற்றும். ஆமென். பலவீனன் பலவானை என்றைக்கும் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் தான் சொல்லுகிறோம், நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களோ பலவீனம் அடைவார்கள் என்று சொல்லல, அவர்கள் அனுதினமும் புது பலன் அடைவார்கள். ஆமென். அவங்க அனுதினம் என்ன பண்ணுவாங்க? புது பலன் அடைவாங்க. ஆகையினால் நீ எவ்வளவு ஊழியம் செய்யறது பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படாது. ஆமென். எவ்வளவு முழங்கால் படியிட்டு பிசாசை பலவீனப்படுத்துகிறாயோ அதுதான் பரலோகத்தில் முக்கியத்துவமாய் மாறும். நீ தோத்து ஊழியம் செய்து தேவனுக்கு பிரியம் இல்லை. எப்போதும் ஜெயம் கொடுக்கிற இயேசுவோடு கூட நின்று ஜெயமுள்ளவனாய் வாழ்வதுதான் கர்த்தருக்கு பிரியம். தாவீது யுத்தம் செய்தான், அவன் எந்த யுத்தத்திலும் தோல்வி அடைந்தான். வசனம் என்ன பண்ணல, அவன் போன இடமெல்லாம் ஜெயமாய் மாறினது. வசனம் என்ன சொல்லுது? அவன் போன இடமெல்லாம் ஜெயமாய் மாறினது. தாவீது ஒரு இடத்துல தோத்து ஒரு இடத்துல ஜெயிச்சான், ஒரு இடத்துல தோத்து ஒரு இடத்துல ஜெயிச்சான்னு வசனம் என்ன பண்ணல, சொல்லல. அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு எப்படியா இருந்ததா? ஜெயமாய் மாறினது. ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டின் விசுவாசியாகிய பழைய ஏற்பாட்டின் தேவ பக்தனாகிய தாவீது ஜெயபலவனாய் இருப்பான் என்றால் பரிசுத்தாவிக்குள் வாழ்கிற பரிசுத்தாவி எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, நானும் நீயும் ஜெயமுள்ளவர்களாய் வாழவேன். அல்லேலூயா. என்ன பண்ணும்? அப்ப ஜெயமுள்ளவர்களாய் நீயும் நானும் வாழணும்னா நீதியையும் பரிசுத்தத்தையும் வாஞ்சிக்கணும். நீதியையும் பரிசுத்தத்தையும் வாஞ்சிக்கிறதுக்கு தான் என்னது? அனுதினமும் அந்த மனஸ்தாபப்படுகிற இருதயம் எனக்கு வேணும், உனக்கும் வேணும். அல்லேலூயா. அந்த மனஸ்தாபப்படுகிற இருதயம் யாருக்கு வேணும்? பிரசங்கிக்கிற எனக்கும் வேணும், கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் வேணும். இந்த மனஸ்தாபப்படுகிற இருதயம் இருக்க இருக்க இருக்க
அது உன்னை நீதிக்குள் நடத்தும், பரிசுத்தத்துக்குள் நடத்தும். நீதியும் பரிசுத்தத்தையும் நீ வாஞ்சி ஆசைப்பட நீ கர்த்தருடைய பாதத்தையும் விரும்புவாய். ஆமென். அல்லேலூயா. தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தேவன் என்ன பண்ணுவாரு? உனக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அனுபவத்தோடு இந்த ராபோஜன பந்தி, இந்த பரிசுத்த பந்திக்கு நீ முழங்கால் படிடுவாய் என்றால் உண்மையாகவே ஒரு நாள் உங்களை அறியேன் என்று கர்த்தர் சொல்ல மாட்டார். ஆமென். உங்களை அறியேன் என்று கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? சொல்ல மாட்டார். ஆண்டவரே, நான் உமக்காக டிராக்ஸ் கொடுத்தேன், எனக்கு தெரிய மாட்டேன். ஆமென். ஆண்டவரே, நான் உமக்காக ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்ய, அப்பா எனக்கு நல்லா தெரியும்பா, நீ 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 வந்து எவ்வளவு பிரயாசப்பட்ட. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்காக அந்த 2 வீட்டுல கூட்டம் நடத்தினேன், எனக்கு நல்லா தெரியும் அந்த கூட்டம் என் சித்தத்தின்படி நடத்தினேன். ஆமென். ஆமென். என் சித்தத்தின்படி நீ என்ன பண்ண நடத்தினேன்னு எனக்கு தெரியும். என் மகளே, இளைப்பாறுதல் பிரவேசி. ஆமென். அல்லேலூயா. என் மகனை, நீ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி. ஆமென். என் மகனே, மகளே, நீ இளைப்பாறுதலுக்குள் என்ன பண்ணு? பிரவேசி. ஆமென். ஆமென். அதை சொல்வாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். எது பாக்கியம்? ஆமென். எது பாக்கியம்? உங்களை அறியேன்னு சொல்றது பாக்கியமா? என் இளைப்பாறுதலுக்குள் என் பிள்ளையை நீ பிரவேசி என்று சொல்வது பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன், அல்லேலூயா. சொல்லுங்களேன். அந்த நேரத்தை நினைச்சு பாரு, அந்த நிமிஷத்தை நினைச்சு பாரு. ஒரு ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தராய் பரலோகத்திலே ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன்னை எனக்கு நல்லா தெரியுமா? நீ ஓடுறது எனக்கு தெரியுமா? எப்பா, நீ நீ எனக்காக பிரயாசப்பட்டது எனக்கு தெரியும்பா. எப்பா, எனக்காக நீ பெருமூச்சு விட்டது எனக்கு தெரியும்பா. என் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி என்று கோடான கோடி தூதர்களுக்கு முன்னாலே, 24 மூப்பர்களுக்கு முன்னாலே, 4 ஜீவன்களுக்கு முன்னாலே, 7 ஆவிகளுக்கு முன்னாலே, கோடான கோடியா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு முன்னாலும் நீதிமான்களுக்கு முன்னாலும் கர்த்தர் உன்னை பேச்சொலை அழைத்து, என் மகளே, நீ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி, என் மகனே, நீ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி என்று சொல்லுகிற அந்த நிமிஷத்தை நீ யோசித்து பாரு. அல்லேலூயா. 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 அதனால நீ நினைச்சியானா இன்னைக்கு நீ மனஸ்தாபப்படுவ, இன்னைக்கு நீ மனஸ்தாபப்படுவ. குற்றம் இருக்கிற காரியத்திலே மனஸ்தாபப்படுவ, குற்றம் இல்லாத காரியத்திலே நீ மனஸ்தாபப்படுவ. எந்த ஒரு சிறிய விஷயத்திலே மனஸ்தாபப்படுவ, பெரிய விஷயத்திலே நீ மனஸ்தாபப்பட்டு அனுதினமும் மனம் திரும்புதலோடு கூட கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்வாய். நீ பிடிக்கிற கிறிஸ்து உனக்குள் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆமென். நம்ம அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாம், ஆமாண்டவர், இன்னைக்கு நாங்கள் மனஸ்தாபப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை குறித்து நாங்கள் மனஸ்தாபப்படுறதில்லை ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தாவே, இன்னைக்கு அந்த மனஸ்தாபப்படுகிற அந்த இருதயத்தை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள் தாருமா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள் தாருமா. மனஸ்தாபப்படுகிற அந்த இருதயம் எங்களுக்குள் வேண்டுமா. சிறிய காரியமோ பெரிய காரியம், உம்முடைய கட்டளையோ ஆண்டவருடைய கற்பனையோ, ஆண்டவரே, அதற்கு நாங்கள் மனஸ்தாபப்படும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் கை கொள்ளாத போது மனஸ்தாபப்பட வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் எதையெல்லாம் வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரை செய்வதற்கு நாங்கள் முன்வரும்போது அதற்காக மனஸ்தாபப்பட வேண்டும். அந்த மனஸ்தாபப்படுகிற இருதயத்தை தான் விசேஷமாய் இன்னைக்கு இந்த பரிசுத்த பந்திக்கு கைகளை நீட்டுகிற நாங்கள் அந்த மனஸ்தாபத்தோடு கூட ஆண்டவரை பங்கு பெற உதவி செய். ஏதோ உடைய ரத்தத்தை நாங்கள் வாங்கணும், உடைய சரீரத்தை வாங்கி புசித்தோம், பானம் பண்ணோன்ற அந்த எண்ணத்தோடு அல்ல ஆண்டவர். அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பின சிந்தையோடு இருதயத்தோடு இந்த ராபோஜன பந்தியில் பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய இரக்கத்தின்படியே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். கிருபையாய் எங்கள் மேல் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நமஸ்காரம்.